ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் குயிக்காக இருந்துச்சு, நம்ம வேலையை தொடங்கியாச்சுங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் மழை தான் பேஞ்சிச்சு. பெரிய மழை கிடையாது, ஆனால் சிலு சிலுன்னு சாரல் தான் இருக்குது. நல்ல மிஸ்ட் இருக்குது, பனிமூட்டம் அதிகமாக இருக்குது, நல்ல குளிரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோறு பொங்கிட்டேன். சோறு பொங்கி தக்காளி வதக்கி தக்காளி சோறு கிண்டி, நேற்றுக்கு வந்து ஹஸ்பண்ட் மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தாங்க, ஸ்வீட் கார்ன். இது வந்து கார்ன் வந்து பெருசு பெருசாக இருக்கும், அதை வச்சு வடை போடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த காணெல்லாம் உதுத்துட்டு மிக்சியில் குறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இதை தான் எடுத்துருக்கிறேன். இந்த வெரைட்டியான சோறுக்கு இந்த வடையெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுவுமே நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம வந்து பண்ணுவோங்க. இப்போ அந்த கார்னை சேர்த்துட்டு அது கூடவே பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கடலை மாவு, இது வந்து ஒரே ஒரு காணுக்கான பொருட்களுங்க. அப்புறமா அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை பிச்சு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டை தட்டி போட்டதையும் சேர்த்துட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போடணுன்னா போடலாம், நான் வந்து போடலைங்க. உப்பு இதெல்லாம் சேர்த்து பிணைஞ்சிட்டு லாஸ்ட்டாக காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து கையை வச்சே நல்லா பிணையணுங்க. நம்ம கரண்டி வச்செல்லாம் நம்ம இது பண்ணாலுமே நம்ம கையை வச்சு பிணையிற மாதிரி வராது. ஸோ அதனால் நல்லா கை வச்சு பிணைஞ்சிட்டு இதுக்கு தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. ஆல்ரெடி இந்த கானில் வந்து கொஞ்சம் தண்ணி ஈரம் இருக்குமா, அதனால தண்ணி வந்து சேர்க்கலை. இது அப்படியே பிணைஞ்சி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையில் தட்டி தட்டி போட்டு எடுத்தோன்னா இந்த வடை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அதனால வெளியில் வந்த இடத்துல இருந்து தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன். வீடியோ எல்லாமே காலையிலே வீட்டிலே எடுத்துட்டேன். இந்த வடையுமே வீட்டில் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 2 3 அந்த மாதிரி கையிலையே தட்டி தட்டி போடணுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுக்கணுனாலும் எடுக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே லைட்டாக கருகுனா தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கருகாமல் வேகாமலும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும். நம்ம பருப்பு வடை போடுவோம் பார்த்திங்களா, பருப்பு வடை, அதே மாதிரி இதையும் தட்டி தட்டி போட்டு எடுக்கணும். உளுந்து கிடையாது, இல்லைனா உளுந்த வடை போட்டிருப்பேன். சரி இந்த கார்ன் வச்சு இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லியில் இருந்தால் சேர்க்கலாம். மல்லியில் நம்ம வீட்டில் ஸ்டாக் இல்லைங்க, அதனால் உள்ளதை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.